வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பூசணி அல்வா. இதுக்கு தேவையானது வெள்ளை பூசணி ஒரு துண்டு. இதில் அந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க. அந்த சதை பகுதி இருக்கு இல்லையா மேலே, அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த காய் பகுதியை நம்ம துருவி வச்சுக்கலாம். அந்த துருவலில் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு வச்சுடுங்க தனியாக. இது ஒரு கப்பு துருவல்னால் 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதை வேக வைக்கிறதுக்கு பால் எடுத்துக்கோங்க. பாலில் வேக வச்சுன்னா நல்லாயிருக்கும். நெய், முந்திரி, அவ்வளோதான். அடி கனமான ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. முந்திரி பருப்பை போட்டு வறுத்துங்க. செவக்க வறுபட்ட உடனே எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த துருவல் எடுத்து கொட்டுங்க. நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க. எல்லா பக்கமும் நெய் பரவட்டும். இது தண்ணி காய் இல்லையா, அதனால் தண்ணி இருக்கும். தண்ணி இருத்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நல்லா வதங்கின உடனே பாலை ஊற்றுங்க. அதுதான் வேகிறதுக்கு தேவையானது பால். திருப்பி நல்லா கலந்து விட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். 10 நிமிஷம் ஆன உடனே திருப்பியும் மூடி திறந்து கிளறி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டுருக்கும். இன்னும் நம்மளுக்கு சுருளாக வரணும். அதனால் திருப்பியும் மூடி வைங்க. இது கொஞ்சம் நிதானமாக வருது. அல்வானாவே கொஞ்சம் நிதானம் தேவை. ஒரு 10 நிமிஷம் கழிச்ச உடனே திருப்பி எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கும். அந்த பால்லாம் இருக்காது. சுருள் பதத்துக்கு வரணும். இந்த நேரத்தில் நெய் ஊற்றுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. அல்வானாலே கொஞ்சம் அடிக்கடி நெய் ஊற்றுங்க. சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்ட உடனே அந்த சர்க்கரை அந்த சூட்டில் இலகி தண்ணி ஆகிடும். இருக்கட்டும், பரவாயில்ல. அது இப்போ சரியாயிடும். வெந்த உடனே நல்லா கட்டியாட்டம் வந்துடும். நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே எடுத்து பாருங்கள். அந்த கட்டி ஆகிட்டுருக்கும். இப்போ அல்வா பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சுருளாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் இது டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை பத்தலைனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கேசரி கலரை ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு கரைச்சி அதில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஊற்றுற நெய் வந்து அப்படியே கக்கிட்டு வெளியில் வரணும். அந்த அளவு கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றுங்க. அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை கொட்டி கலருங்க. பாருங்கள், அடியில் ஒட்டாமல் நல்லா அப்படியே வருது. இந்த மாதிரி தான் பதமாக இருக்கணும். நம்ம பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.